தென்னிந்தியாவில் ஒரு தொலைதூர கிராமத்தில் ஒரு வெப்பமான கோடை இரவு. இளம் அர்ஜுன் ஒரு பித்தளை விளக்கை கையில் ஏந்தியபடி கோவிலில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் இரவில் செல்ல வேண்டாம் என்று பெரியவர்கள் எச்சரித்த பழமையான ஆலமரத்தின் கீழ் இருந்த குறுகிய பாதையை தேர்ந்தெடுத்தான். திடீரென்று விளக்கு அணைந்தது. விசித்திரமான அலறல் ஒன்று மேலே எதிரொலித்தது. பின்னர் அந்த ஒலி கேட்டது. படபட, படபட, படபட. அவன் மேலே பார்த்தான். நில ஒளியில் வௌவால்களின் ஒரு கருப்பு கூட்டம் சுழன்றது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. சிறுவயதிலிருந்தே அவனது பாட்டி ரகசியமாக சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு வௌவால் உன்னை தொட்டால் சூரிய உதயத்திற்கு முன் உன் இரத்தத்தை குடித்துவிடும். பதற்றமடைந்த அர்ஜுன் ஓடினான். வெறுங்காலுடன் மூச்சு வாங்க பயத்தில் உறைந்தான். மறுநாள் காலை கிராமம் முழுவதும் பேசிக் கொண்டிருந்தது. வௌவால்கள் காட்டேரிகள், யாரோ ஒருவர் சொன்னார். அவை மனித இரத்தத்தை குடிக்கின்றன. மக்கள் மரங்களுக்கு அருகில் தீ மூட்டவும் மணிகள் அடிக்கவும் வௌவால்களை துரத்த கற்கள் எரியவும் தொடங்கினர். குழந்தைகள் இனி தனியாக வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டது. கிராமம் பயத்தில் வாழ்ந்தது. பேய்களைப் பற்றி அல்ல, வானத்தில் உள்ள உயிரினங்களைப் பற்றி. ஆனால் பின்னர் ஒரு வன விலங்கு குழு விசாரிக்க வந்தது. அவர்கள் வெளிப்படுத்தியவை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உலகில் உள்ள 1400க்கும் மேல் வகையான வௌவால்களில் 3 மட்டுமே இரத்தம் குடிக்கின்றன. அவற்றில் எதுவும் இந்தியாவில் இல்லை. அப்படியே குடித்தாலும் அவை கால்நடைகள் அல்லது பறவைகளிடமிருந்து மிக குறைந்த அளவு மட்டுமே உறிஞ்சும். மனிதர்களிடமிருந்து அல்ல, ஒருபோதும் தாக்குதலுடன் அல்ல. அர்ஜுனின் கிராமத்தில் இருந்த வௌவால்கள், அவை பழ வௌவால்கள், கொய்யாப்பழம் மற்றும் வாழைப்பழங்களை உண்ணும் அமைதியான உயிரினங்கள். மற்றவை பூச்சிகளை உண்டன, பயிர்களை பாதுகாத்து ஒவ்வொரு இரவும் ஆயிரக்கணக்கான கொசுக்களை கொன்றன. சாபங்கள் இல்லை, காட்டேரிகள் இல்லை, இரத்தம் இல்லை. இரவின் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஹீரோக்கள் மட்டுமே. கிராம மக்கள் திகைத்து போனார்கள். தங்களுக்கு உதவ முயன்ற ஒன்றை அவர்கள் அஞ்சி வாழ்ந்தனர். ஒருமுறை பயந்த அர்ஜுன் இப்போது வௌவால்கள் பறப்பதை பிரமிப்புடன் பார்த்தான். அவை அசுரர்கள் அல்ல, பாதுகாவலர்கள் என்பதை அறிந்தான். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு வௌவாலை பார்த்தால் பயப்பட வேண்டாம். அவை காட்டேரிகள் அல்ல, அவை நமது சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமானவை. மகரந்த சேர்க்கைகள், பூச்சி கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் இரவு நேர அதிசயங்கள். நீங்களும் இந்த கட்டுக்கதையை நம்பினீர்களா? நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டால் காமெண்ட் இடுங்கள். மேலும் பயம் நீக்கும் உண்மைகளுக்கு மித்பஸ்டர் டெய்லி